சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, பி. தங்கமணி, சி.வி. சண்முகம், கே.பி. முனுசாமி, நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்ட நிர்வாகிகள் சந்திப்பு. சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற வேட்பாளர்களும் பொதுச் செயலாளரை சந்தித்து வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை முன்னாள் அமைச்சர்கள் டாக்டர் சி. விஜயபாஸ்கர், எம்.ஆர். விஜயபாஸ்கர், கே.பி. அன்பழகன், அக்ரி எஸ்.எஸ். கிருஷ்ணமூர்த்தி, காமராஜ், பாலகிருஷ்ண ரெட்டி, கே.சி. வீரமணி, கே.சி. கருப்பணன், இசக்கி சுப்பையா, முக்கூர் சுப்பிரமணியன் ஆகியோர் சந்தித்தனர். சட்டமன்ற தேர்தலில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்டு வாகை சூடியதற்காக வாழ்த்து பெற்றனர். சென்னையில் அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுகவினர் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றனர். முன்னாள் அரசு கொறடா தாமரை ராஜேந்திரன், சொரத்தூர் ராஜேந்திரன், அருண்மொழி தேவன், திருத்தணிக்கோ ஹரி, மரகதம் குமரவேல், ஜெயசுதா உள்ளிட்ட புதிதாக தேர்வு செய்யப்பட்ட சட்டமன்ற உறுப்பினர்கள் சந்திப்பு. தமிழக சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அஇஅதிமுக மற்றும் கூட்டணி கட்சிகளின் வேட்பாளர்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. அஇஅதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. மக்கள் வழங்கிய முடிவை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொள்கிறேன். புரட்சி தலைவியின் வழியில் பின்னடைவில் இருந்து மீண்டு வருவோம். அஇஅதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி வேட்பாளர்கள் வெற்றி பெறுவதற்கு பிரச்சாரம் செய்த அனைவருக்கும் நன்றி என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. நிபந்தனையின்றி பேராதரவு அளித்த கட்சிகள், அமைப்புகள், சங்கங்களின் தலைவர்கள், நிர்வாகிகள், தொண்டர்களுக்கு நன்றி. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் என்பது போல அஇஅதிமுக தலைமையிலான கூட்டணியின் வெற்றிக்கு அயராது உழைத்திட்ட அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள புரட்சி தமிழர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா நல்லாசியுடன் பீனிக்ஸ் பறவை போல் அஇஅதிமுக மீண்டும் வெற்றி பாதைக்கு திரும்பும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் நம்பிக்கை. எனக்கு பின்னாலும் எத்தனை நூற்றாண்டுகள் வந்தாலும் அஇஅதிமுக மக்களுக்காகவே இயங்கும் என்கிற புரட்சி தலைவியின் வார்த்தைகளை மெய்ப்பிக்கும் வகையில் அஇஅதிமுக மக்கள் பணியில் என்றென்றும் ஈடுபடும் என்றும் உறுதி. தமிழகத்தில் அதிக வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் சாதனை. எடப்பாடி தொகுதியில் 1,48,933 வாக்குகள் பெற்று வெற்றி வாகை சூடினார். கோவை மாவட்டம் தொண்டாமுத்தூர் தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக தலைமை நிலைய செயலாளர் எஸ்.பி. வேலுமணி 93,316 வாக்குகளை பெற்று அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரை 14,725 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். தொண்டாமுத்தூர் தொகுதியில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் எஸ்.பி. வேலுமணிக்கு வெற்றி சான்றிதழ். தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக் கொண்டார் எஸ்.பி. வேலுமணி.
விழுப்புரம் மாவட்டம் மயிலம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் சி வி சண்முகம் 82,353 வாக்குகள் பெற்ற அமோக வெற்றி. தன்னை எதிர்த்து போட்டியிட்ட தாவேகா வேட்பாளரை விட 29,986 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். மயிலம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான சி வி சண்முகம் வெற்றி. தனது வெற்றி சான்றிதழை தேர்தல் நடத்தும் அலுவலரிடம் பெற்றுக் கொண்டார் அஇஅதிமுக வெற்றி வேட்பாளர் சி வி சண்முகம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் நத்தம் விஸ்வநாதன் வெற்றி பெற்றார். 85,708 வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளரை தோற்கடித்து வெற்றி பெற்றார். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் காமராஜ் மொத்தம் பதிவான 2,29,588 வாக்குகளில் 1,03,462 வாக்குகள் பெற்ற 4வது முறையாக வெற்றி. எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளர்களை வீழ்த்தி அமோக வெற்றி பெற்றார். வேதாரண்யம் தொகுதி அஇஅதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான OS மணியன் அமோக வெற்றி. திமுக மற்றும் தாவேகா வேட்பாளர்களை வீழ்த்தி 6,411 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு தொகுதியில் அஇஅதிமுக சார்பில் போட்டியிட்ட முன்னாள் அமைச்சர் KP அன்பழகன் வாகை சூடினார். 6வது முறையாக போட்டியிட்ட KP அன்பழகன் 1,15,000 வாக்கு பெற்ற தாவேகாவை விட 38,000 வாக்கு வித்தியாசத்தில் அமோக வெற்றி பெற்றார். விராலிமலை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் டாக்டர் சி விஜயபாஸ்கர் மீண்டும் அமோக வெற்றி. தாவேகா திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி பெற்றார். பவானி தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் முன்னாள் அமைச்சருமான கருப்பணன் வெற்றி பெற்றார். எதிர்க்கட்சி வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி வெற்றிமுகம் கண்டார். கலசப்பாக்கம் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி வெற்றி பெற்றார். திமுக தாவேகா வேட்பாளர்களை பின்னுக்கு தள்ளி அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் MR விஜயபாஸ்கர் வெற்றி. 71,542 வாக்குகள் பெற்று 1,821 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் KC வீரமணி வெற்றி. திமுக தாவேகா வேட்பாளர்களை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கன்னியாகுமரி தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் என் தளவாய் சுந்தரம் வெற்றி. 70,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் தொகுதியில் 65,589 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் இசக்கி சுப்பையா காங்கிரஸ் வேட்பாளர் PV துரையை விட 10,245 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி. தொடர்ந்து 2வது முறையாக வெற்றி பெற்ற இசக்கி சுப்பையா மாவட்ட தேர்தல் அலுவலரிடம் வெற்றி பெற்றதற்கான சான்றிதழை பெற்றார். ஹொசூர் தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி வெற்றி. 22,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா திமுக வேட்பாளர்களை வீழ்த்தி வெற்றி. செய்யாறு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் முக்கூர் சுப்பிரமணியன் 86,680 வாக்குகள் பெற்று வெற்றி.
தேர்தல் நடத்தும் அலுவலரிடமிருந்து வெற்றி சான்றிதழ் பெற்ற நிலையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் பட்டாசு வெடித்து வெற்றியை உற்சாகமாக கொண்டாடினர். திண்டுக்கல் மாவட்டம் பழனி தொகுதியில் போட்டியிட்ட அஇஅதிமுக வேட்பாளர் ரவி மனோகரன் அபார வெற்றி. அஇஅதிமுக வேட்பாளரின் மாபெரும் வெற்றியை கொடைக்கானல் பகுதியில் வெடிவெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிய கழக நிர்வாகிகள். அரியலூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் தாமரை எஸ் ராஜேந்திரன் வெற்றி. மொத்தம் 95,219 வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளர் லதா பாலுவை விட 24,498 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். செய்யூர் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ராஜசேகர் வெற்றி. மொத்தம் 86,680 வாக்குகள் பெற்று தாவேகா வேட்பாளரை விட 5,668 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி பெற்றார். ஆத்தூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஏபி ஜெயசங்கரன் வெற்றி பெற்றார். 15,000க்கும் மேற்பட்ட வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. பாப்பிரெட்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் வெற்றிவேல் வெற்றி பெற்றார். 1,01,829 வாக்குகள் பெற்று 33,114 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சங்ககிரி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றிவேல் வெற்றி. மொத்தம் 87,342 வாக்குகள் பெற்று 9,517 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். அந்தியூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி ஹரிபாஸ்கர் வெற்றி பெற்றார். 60,042 வாக்குகள் பெற்று 1,260 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி. செங்கம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் வேலு வெற்றி. 87,802 வாக்குகள் பெற்று 13,278 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டம் மேட்டூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஜி வெங்கடாச்சலம் வெற்றி. 86,498 வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளரை விட 19,105 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். தாராபுரம் தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி சத்யபாமா வெற்றி. 81,100 வாக்குகள் பெற்ற 16,727 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எல் ஜெயசுதா வெற்றி பெற்றார். 76,735 வாக்குகள் பெற்று திமுக வேட்பாளரை விட 5,631 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் பழனிசாமி வெற்றி பெற்று உள்ளார். 73,033 வாக்குகள் பெற்று 285 வாக்குகள் வித்தியாசத்தில் தாவேகா வேட்பாளரை வீழ்த்தி வெற்றி பெற்றார். நாமக்கல் மாவட்டம் பரமத்திவேலூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ் சேகர் வெற்றி பெற்றார். 61,349 வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளரை 308 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் திருத்தணி கோ ஹரி வெற்றி பெற்றார். 89,169 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தாவேகா வேட்பாளரை 5,793 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் ஆர் ராகேஷ் வெற்றி. 80,250 வாக்குகள் பெற்ற திமுக வேட்பாளரை 3,440 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி அஇஅதிமுக வேட்பாளர் வெற்றி.
சேலம் மாவட்டம் ஏற்காடு தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் பி. உஷாராணி வெற்றி. 87,772 வாக்குகள் பெற்றுள்ள அஇஅதிமுக வேட்பாளர் தவேக வேட்பாளரை 2189 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். சேலம் மாவட்டம் ஓமலூர் சட்டமன்ற தொகுதி அஇஅதிமுக வேட்பாளர் ஆர். மணி பெருவாரியான வாக்குகளில் வெற்றி பெற்றார். 1,12,246 வாக்குகள் பெற்ற தவேக வேட்பாளரை 14,539 வாக்குகளில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் அஇஅதிமுக முன்னாள் அமைச்சர் எஸ். ராமச்சந்திரன் வெற்றி. மொத்தம் 90,503 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 30,465 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் மரகதம் குமரவேல் வெற்றி. 69,284 வாக்குகள் பெற்று தவேக வேட்பாளரை 7,194 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்று உள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். எம். சுகுமார் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி. 1,05,608 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 42,720 வாக்குகளை பெற்ற தவேக வேட்பாளரை தோற்கடித்தார். வேலூர் மாவட்டம் அணைக்கட்டு சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் வேலழகன் வெற்றி. மொத்தம் 76,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை 7,081 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். தருமபுரி மாவட்டம் அரூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் சம்பத்குமார் வெற்றி பெற்றார். 75,523 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் திமுக வேட்பாளரை விட 3,329 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ஈரோடு மாவட்டம் பெருந்துறை சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் எஸ். ஜெயக்குமார் வெற்றி. மொத்தம் 70,302 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 9,693 வாக்குகள் வித்தியாசத்தில் திமுக வேட்பாளரை தோற்கடித்தார். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவில் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் டாக்டர் திலீபன் ஜெய்சங்கர் வெற்றி பெற்றார். மொத்தம் 64,865 வாக்குகளை பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் 6,489 வாக்குகள் வித்தியாசத்தில் தவேக வேட்பாளரை தோற்கடித்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் இ.சி. கோவிந்தராசன் வெற்றி பெற்றார். 71,240 வாக்குகள் பெற்ற அஇஅதிமுக வேட்பாளர் தவேக வேட்பாளரை 4,241 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றார். லால்குடி சட்டமன்ற தொகுதியில் அஇஅதிமுக வேட்பாளர் லீமாரோஸ் மார்டின் வெற்றி பெற்றார். 2,239 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். ஐக்கிய அரபு அமீரகத்துடன் உறுதியான ஒற்றுமையில் நிற்பதாகவும் அங்கு நடந்த தாக்குதல்களையும் அதில் 3 இந்தியர்கள் காயமடைந்ததையும் கடுமையாக கண்டிப்பதாகவும் மக்களையும் கட்டமைப்புகளையும் தாக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது எனவும் பிரதமர் மோடி கருத்து. ஹார்முஸ் நீரிணை பாதுகாப்பையும் பிரச்சினைகளுக்கு பேச்சுவார்த்தை மூலம் அமைதியான தீர்வு காண்பதையுமே தான் ஆதரிப்பதாகவும் விளக்கம். உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ள வழக்குகளை விரைந்து முடிக்கும் நோக்கில் நீதிபதிகளின் எண்ணிக்கையை அதிகரிக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 2019ஆம் ஆண்டு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதிகளின் எண்ணிக்கை 30லிருந்து 33ஆக அதிகரித்த நிலையில் தற்போது 37 நீதிபதிகளாக உயர்த்தப்பட உள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே 12ஆம் வகுப்பு மாணவியை வன்கொடுமை செய்து கொலை செய்த வழக்கில் சிறையில் உள்ள தர்ம முனீஸ்வரன் விசாரணைக்காக மாவட்ட போக்சோ நீதிமன்றத்தில் ஆஜர்.
வழக்கில் சாட்சியாக 15 பேர் ஆஜர்படுத்தப்பட்ட நிலையில் அவர்களிடம் நீதிபதி பிரீதா விசாரணை. தாய்லாந்து நாட்டில் இருந்து 2 விமானங்களில் கடத்தி வரப்பட்ட 2 கோடி ரூபாய் மதிப்புள்ள 2 கிலோ உயரக ஹைட்ரோபோனிக் கஞ்சா சென்னை விமான நிலையத்தில் பறிமுதல். கடத்தலில் ஈடுபட்ட சென்னை, கேரளாவைச் சேர்ந்த 4 பேரிடம் அதிகாரிகள் விசாரணை. சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 3 பேருக்கு அரிவாள் வெட்டு. தாக்குதலில் காயமடைந்தோர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் குற்றவாளிகளை தேடும் பணி தீவிரம். நெல்லை மாவட்டம் களக்காடு அருகே கடம்போடு வாழ்வு கிராமத்தில் குடும்ப தகராறில் வழக்கறிஞர் ஒருவர் தனது மைத்துனரால் வெட்டி கொலை. தனது அக்காவின் தற்கொலைக்கு காரணம் என கூறி அவரது தம்பி இந்த கொலை செயலில் ஈடுபட்டதாக விசாரணையில் தகவல். சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் முன்விரோதம் காரணமாக இளைஞரை கட்டை மற்றும் கல்லால் தாக்கிய 4 நபர்கள் கைது. காயமடைந்த நபர் எழும்பூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை டிபி சத்திரம் பகுதியில் வம்பிழுத்து உறவினரை மதுபாட்டிலால் குத்திய குற்றவாளி சிறையில் அடைப்பு. உடலில் பல்வேறு இடங்களில் காயமடைந்த நபர் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதி. சென்னை திருவொற்றியூர் கடற்கரையோரம் தூங்கிக் கொண்டிருந்த நபர் மீது 20 வயது இளைஞர் தலையில் கல்லை போட்டு கொலை செய்த கொடூரம். முன் விரோதம் காரணமாக மதுபோதையில் கொலை செய்த இளைஞர் மீது வழக்கு பதிவு செய்து விசாரணை. சென்னை திருவொற்றியூர் விம்கோ நகர் மெட்ரோ ரயில் நிலைய மேம்பாலத்தின் கான்கிரீட் சாலையில் பெயர்ந்து விழுந்ததால் வாகன ஓட்டிகள் அதிர்ச்சி. நல்வாய்ப்பாக அசம்பாவிதங்கள் தவிர்க்கப்பட்ட நிலையில் 3வது முறையாக இதுபோல் கான்கிரீட் கற்கள் பெயர்ந்து விழுவதால் ஆத்திரமடைந்த வாகன ஓட்டிகள் உரிய நடவடிக்கை எடுக்க கோரி திரண்டதால் பரபரப்பு. சென்னை வேப்பேரி மற்றும் எழும்பூர் பகுதிகளில் கடந்த 3ஆம் தேதியன்று செல்போன் திருடப்பட்டது தொடர்பாக இளைஞர்கள் புகார் செய்ததில் 2 பேர் பிடிபட்டனர். பிடிபட்ட 2 இளைஞர்களிடமிருந்து 3 செல்போன்கள் மற்றும் ஒரு இருசக்கர வாகனம் பறிமுதல். தூத்துக்குடி மாவட்டம் வேடநத்தம் கிராமத்தை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொடூரமாக கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த குற்றவாளி பகிரங்க மிரட்டல். செய்தி சேகரிக்க படமெடுத்த செய்தியாளரை செத்து போயிடுவ பாத்துக்க என பாலியல் குற்றவாளி தர்மமுனீஸ்வரன் மிரட்டிய சம்பவத்தால் அதிர்ச்சி. திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்குண்டு செல்லும் பிரதான சாலையில் வங்கி பணியாளரின் இருசக்கர வாகனத்தை பட்ட பகலில் திருடிச் சென்ற இருவரின் சிசிடிவி காட்சி வெளியாகி பரபரப்பு. கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக திண்டுக்கல் சுற்றுவட்டாரத்தில் வாகனங்கள் காணாமல் போவது வாடிக்கையாகி வரும் நிலையில் குற்றவாளிகளை விரைந்து பிடித்து நடவடிக்கை எடுக்க வேண்டுமென காவல்துறைக்கு பொதுமக்கள் கோரிக்கை. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அடுத்த எடப்பாளையத்தில் அரசு பள்ளி ஆசிரியை வீட்டிற்குள் புகுந்து 18 சவரன் நகை மற்றும் 50,000 பணம் திருட்ட. வெப்பத்தை சமாளிக்க முடியாமல் வீட்டின் கதவை திறந்து வைத்துவிட்ட அரசு பள்ளி ஆசிரியர் உறங்கிய போது மர்ம நபர்கள் கைவரிசை. சென்னை எம்ஜிஆர் நகர் பகுதியில் முன் விரோதம் காரணமாக இளைஞர் மீது உருட்டுக்கட்டையால் கொலைவெறி தாக்குதல் நடத்திய 4 பேர் கொண்ட கும்பல் கைது. தாக்குதல் சம்பவத்தில் ஒருவர் மீது கஞ்சா விற்பனை உள்ளிட்ட போதைப்பொருள் கடத்தல் வழக்குகள் நிலுவையில் உள்ள நிலையில் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு. திருச்சி நகை பட்டறையில் கடந்த மாதம் 25ஆம் தேதி 1,49 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 1 கிலோ தங்கக்கட்டி கொள்ளை போனதில் பட்டறை ஊழியர் உள்பட 4 பேர் கைது. விசாரணையில் மகாராஷ்டிராவைச் சேர்ந்த 3 பேரை வைத்து கொள்ளை சம்பவம் நடைபெற்றது தெரிய வந்த நிலையில் நேரடியாக கொள்ளையில் ஈடுபட்ட 3 பேரை பிடிக்க முடியாமல் திணறும் காவல்துறை. சென்னை தண்டையார்பேட்டையில் நடந்து சென்ற நபரிடம் அடையாளம் தெரியாத 2 நபர்கள் செல்போனை பறித்துவிட்டு தப்பி ஓட்டம். 2 குற்றவாளிகளில் ஒருவரான வினோத் என்பவர் சிக்கிய நிலையில் மற்றொரு நபருக்கு வலைவீச்சு. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல், மேல்மலை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் விவசாய நிலத்தில் கூடாரம் அமைத்து கள்ளச்சந்தையில் மது விற்பனை செய்தவர்களை சுற்றி வளைத்த இளைஞர்கள். வாக்கு எண்ணிக்கையின் போது மது விற்பவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாவட்ட நிர்வாகம் எச்சரித்த நிலையிலும் நடைபெற்ற மது விற்பனை தொடர்பாக நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தல்.
பார்த்துக்குங்க, இதோட முடிஞ்சுங்க, எல்லாத்தையும் பார்த்துக்குங்க. 12 மணி வரையும் தான். அப்புறமேட்டு நீங்கள் யார் போலீஸ் எந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் பார்த்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பேசிட்டேன், நான் அவர்கிட்ட பேசிட்டேன், நம்பர் கொடுத்தீங்களா? கரூர் வெங்கமேட்டு பகுதியில் மதுபோதையில் இருந்த 50 வயது திமுக நிர்வாகி திமுக தோல்வியுற்ற மன வருத்தத்தில் அரசு பேருந்தின் கண்ணாடியை உடைத்து அராஜகம். திமுக நிர்வாகியின் அட்டூழியத்தால் பொதுமக்கள் அதிருப்தி. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி அருகே டிவிபுரத்தில் மின்சாரம் துண்டிப்பு மற்றும் குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து கிராம மக்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியல் போராட்டம். சாலை மறியல் போராட்டத்தால் சுமார் 3 மணி நேரத்திற்கு மேலாக போக்குவரத்து பாதிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அருகே உறவினர்களிடையே ஏற்பட்ட தகராறில் பெண் காயமடைந்து அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சை பெற வந்த நிலையில் வழக்கு பதிவு செய்ய லஞ்சம் வாங்கிய பெண் காவலர். பாதிக்கப்பட்ட பெண்ணின் உறவினரை தொடர்பு கொண்டு ஜிபே மூலம் 300 ரூபாய் லஞ்சம் வாங்கிய நிலையில் பெண் காவலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எழும் கோரிக்கை. தனியார் பேருந்து உரிமையாளரிடம் வரி குறைப்புக்காக 5000 ரூபாய் லஞ்சம் பெற்ற கரூர் வட்டார போக்குவரத்து அலுவலக அலுவலர். லஞ்சம் பெற்ற போக்குவரத்து அலுவலர் பிடிபட்டதில் அலுவலக அறையில் வைத்து லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரணை. சுட்டெரிக்கும் கோடை வெயிலால் மாம்பழ விளைச்சல் 50% பாதிக்கப்பட்டிருப்பதாக மா விவசாயிகள் கவலை. அதிக விளைச்சல் கிடைக்கும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் அதிக வெப்பத்தால் பூக்கள் பிஞ்சுகள் உதிர்ந்து விளைச்சல் குறைந்திருப்பதாகவும் வேதனை. புதிய அரசின் ஒப்புதல் பெற்று தேர்வு முடிவுகளை வெளியிட வேண்டும் என்பதால் நாளை மறுநாள் +2 தேர்வு முடிவு வெளியாகுமா என்பதில் சிக்கல். அதிகாரப்பூர்வ தகவலை பள்ளிக் கல்வித்துறையோ அல்லது தேர்வுத்துறையோ வெளியிடவும் பெற்றோர் மற்றும் மாணவர்கள் கோரிக்கை. ஏஐ வளர்ச்சியால் உலகளவில் 15000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய முன்னணி ஐடி நிறுவனமான காக்னிசன்ட் திட்டமிட்டுள்ளதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியுள்ளது. இதற்காக ப்ராஜெக்ட் லீப் திட்டத்தின் கீழ் சுமார் $320 மில்லியன் வரை இழப்பீட்டுத் தொகை அந்நிறுவனம் ஒதுக்கியுள்ளதாகவும் இந்த ஆட்குறைப்பு நடவடிக்கையில் இந்தியா பெரும் பாதிப்பை சந்திக்கக்கூடும் என்றும் தகவல். திண்டுக்கல் மாவட்டம் பெரும்பாறை அருகே காட்டு மாடு தாக்கியதில் குடல் சரிந்து படுகாயமடைந்த விவசாயி மருத்துவமனையில் அனுமதி. மலை கிராம பகுதிகளில் யானை, காட்டு மாடு உள்ளிட்ட வனவிலங்குகள் குடியிருப்பு பகுதிகளில் நுழைவதை தடுக்க வேண்டுமென வனத்துறைக்கு மலை கிராம மக்கள் கோரிக்கை. சென்னை திருவொற்றியூர் மீனவ கிராமத்தில் கூலி தொழிலாளியை 20 வயது இளைஞர் மதுபோதையில் கல்லால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தால் அதிர்ச்சி. கொலையாளியான 20 வயது இளைஞரை தங்களிடம் ஒப்படைக்க வேண்டுமென கூறி உறவினர்கள் சாலை மறியல் போராட்டம் நடத்தியதால் பரபரப்பு. மதுரை மாவட்டம் வாடிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் இரவு முழுவதும் இடி மின்னலுடன் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சாலையில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியதால் வாகன ஓட்டிகள் அவதி. புது வசந்தம், நாட்டாமை மற்றும் சூரியவம்சம் உள்ளிட்ட படங்களை தயாரித்து வரும் நடிகர்கள் ஜீவா மற்றும் ரமேஷ் ஆகியோரின் தந்தையுமான RB சௌத்ரி விபத்தில் உயிரிழந்தார். ராஜஸ்தான் மாநிலம் ஜோத்பூர் அருகே காரும் லாரியும் மோதி விபத்தில் RB சௌத்ரி உயிரிழந்ததோடு காயமடைந்த அவரது உறவினர்கள் மருத்துவமனையில் அனுமதி. செங்கல்பட்டு மாவட்டம் கிராம நத்தம் நிலங்களை யாரும் ஆக்கிரமிக்கவோ உரிமை கோரவோ முடியாது என சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. கிராம நத்தத்தில் நிலத்தை ஆக்கிரமித்து அமைக்கப்பட்ட கடையை அப்புறப்படுத்துவது தொடர்பான வழக்கில் நிலங்கள் ஆள்பலம், அரசியல் பலம் உள்ளவர்கள் ஆக்கிரமிப்பதற்கானது அல்ல என்று உயர்நீதிமன்றம் சுட்டிக்காட்டல். கர்நாடக அணைகளில் இருந்து தமிழகத்திற்கு தண்ணீர் திறக்காததாலும் மழை பெய்யாததாலும் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு குறைந்து வரும் நிலையில் அணையிலிருந்து கூடுதலாக தண்ணீர் திறக்கப்படுவதால் வேகமாக சரிந்து வரும் அணையின் நீர்மட்டம். அணையின் நீர்மட்டம் 79.93 அடியாக உள்ள நிலையில் மேட்டூர் அணையின் நீர் இருப்பு 41.89 TMC-ஆக உள்ளது. கடந்த 1ஆம் தேதி மதுரை வைகை ஆற்றில் தங்க குதிரை வாகனத்தில் எழுந்தருளிய கள்ளழகர் தனது இருப்பிடமான அழகர் கோயில் வந்தடைந்தார். 18ஆம் படி கருப்பண்ணசாமி கோயில் முன் கள்ளழகருக்கு நடைபெற்ற சிறப்பு தீப ஆராதனை மற்றும் துள்ளலாட்டத்தில் பக்தர்கள் உற்சாகமாக பங்கேற்று வழிபட்டனர்.
திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரியில் சித்திரை திருவிழாவையொட்டி பெருமாளும் சிவனும் நேருக்கு நேர் சந்தித்த ஹரிஹரன் சந்திப்பு விழா கோலாகலமாக நடைபெற்றது. கோவிந்தா, ஓம் நமச்சிவாய என பக்தர்கள் பக்தி பரவசத்தோடு முழக்கமிட்டு சுவாமி தரிசனம். தமிழகத்தில் தேனி, திண்டுக்கல், கரூர், திருச்சிராப்பள்ளி, நாமக்கல், ஈரோடு மற்றும் நீலகிரி மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. கத்திரி வெயில் தொடங்கியுள்ள நிலையில் வெப்பநிலை இயல்பை விட அதிக அளவில் இருக்கும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உதகையில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக கொட்டி தீர்த்த கனமழை. சாலைகளில் பெருக்கெடுத்து ஓடிய மழை நீரால் பொதுமக்கள், வாகன ஓட்டிகள் அவதி. மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக கனமழை. கோடை தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவினாலும் கோடை மழைக்கே பல வீடுகளில் மழைநீர் புகுந்தது. ராமநாதபுரம் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக இடி மின்னலுடன் வெளுத்து வாங்கிய மழையால் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் துண்டிப்பு. அரண்மனை பகுதி, வண்டிக்காரத்தெரு, பாரதி நகர், கோணிக்கரை உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த மழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவும் நிலையில் பொதுமக்கள் மகிழ்ச்சி. மேற்கு வங்கத்தில் ஆட்சியை பிடித்துள்ள பாஜக வரும் சனிக்கிழமை பதவியேற்கும் என அம்மாநில பாஜக தலைவர் சாமிக் பட்டாச்சார்யா அறிவிப்பு. 294 சட்டமன்ற தொகுதிகளை கொண்ட மேற்கு வங்கத்தில் 207 இடங்களை வென்று பாஜக தனிப்பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் ஆஸ்கிராம் தொகுதியில் பாஜக சார்பில் போட்டியிட்ட வீட்டு பணிப்பெண் கலிதா மாஜி வெற்றி. சாமானியராக இருந்து சட்டமன்ற உறுப்பினராக தேர்வான கலிதா மாஜிக்கு குவியும் வாழ்த்துக்கள். மேற்காசியாவில் நிலவி வரும் மோதல் போக்கு முடிவுக்கு வந்த பிறகு அடுத்த 3 முதல் 4 வாரங்களுக்குள் கத்தாரிலிருந்து LNG விநியோகம் மீண்டும் தொடங்கும் என பெட்ரோநெட் LNG நிறுவனம் எதிர்பார்ப்பு. முதலீட்டாளர்கள் கூட்டத்தில் அந்நிறுவனத்தின் நிதித்துறை தலைவர் சௌரவ் மித்ரா ஆய்வாளர்களிடம் தகவல். மேற்கு வங்கத்தில் 80 தொகுதிகளை வென்று ஆட்சியை இழந்த போதும் முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்ய மாட்டேன் என மம்தா பானர்ஜி பிடிவாதம். வாக்குப்பதிவு இயந்திரங்களில் பாஜக முறைகேட்டில் ஈடுபட்டுள்ளதாகவும் பதவியிலிருந்து விலக மாட்டேன் என்றும் மம்தா பானர்ஜி கூறி வருவதால் சர்ச்சை. பாகிஸ்தானில் பஞ்சாப் சாஃப் பனி நிறுவன ஊழல் பண மோசடி வழக்கில் அந்நாட்டு பிரதமரின் மகளுக்கும் அவரது கணவருக்கும் எதிராக எவ்வித ஆதாரங்களும் இல்லை என அந்நாட்டு ஊழல் தடுப்பு அமைப்பு நீதிமன்றத்தில் அறிவிப்பு. மெகா ஊழல் பண மோசடி வழக்கில் எவ்வித ஆதாரமும் இல்லை என அறிவிக்கப்பட்டதை அடுத்து இருவரும் நிரபராதிகள் என கூறி இருவரையும் விடுவித்து நீதிமன்றம் உத்தரவு. இந்தோனேஷியாவில் கண்களை கவரும் வகையில் ஜொலித்த வானவில். வானத்தை வண்ணமயமாக மாற்றிய அரிதான வானவில்லால் பிரமித்து போன பொதுமக்கள். ஆப்பிரிக்க நாடுகளில் ஒன்றான சத் நாட்டில் லேக் சத் பகுதியில் ராணுவ நிலை மீது போகோ ஹரம் கிளர்ச்சியாளர்கள் நடத்திய தாக்குதலில் ராணுவ வீரர்கள் 23 பேர் உயிரிழந்த சோகம். 26 வீரர்கள் காயமடைந்த நிலையில் கிளர்ச்சியாளர்கள் மீது அந்நாட்டு ராணுவம் பதில் தாக்குதல். கடந்த 7 வாரங்களாக ஹார்முஸ் ஜலசந்தி பகுதியில் வர்த்தக கப்பல்களை தாக்கியும் வர்த்தக போக்குவரத்து செயல்பாடுகளை தடுத்து நிறுத்தியும் உலக பொருளாதார பாதிப்பை ஈரான் ஏற்படுத்தி வருவதாக அமெரிக்கா குற்றச்சாட்டு. அமெரிக்காவின் ஆயுதப்படைகளின் தலைமை தளபதி டேன் கெய்ன் அமெரிக்க அமைச்சர் பீட் ஹெக்ஸேத்துடனான செய்தியாளர்கள் சந்திப்பில் சாடல். உலகிலேயே வெளிநாடுகளில் இருந்து அதிக அளவில் பணம் வந்து சேரும் நாடாக உருவெடுத்துள்ளது இந்தியா. 9,04,000 கோடி ரூபாய்க்கு மேல் வெளிநாட்டில் இருந்து பணம் பெற்ற ஒரே நாடாகவும் இந்தியா திகழ்வதாகவும் ஐநா அமைப்பு தகவல். ஏப்ரல் மாதத்தில் நாட்டின் பணப்புழக்கம் 61,000 கோடி ரூபாய் அதிகரித்து ஒட்டுமொத்த பணப்புழக்கம் 42.30 லட்சம் கோடி ரூபாய் என்ற அளவை எட்டியுள்ளது. 5 மாநில தேர்தலையொட்டி பணப்புழக்கம் இருந்துள்ளதாகவும் ரிசர்வ் வங்கி கணிப்பு. கடந்த ஏப்ரல் மாதத்தில் 1.49 லட்சம் மின்சார வாகனங்கள் விற்பனை செய்யப்பட்ட நிலையில் கடந்த ஆண்டை விட 61% அதிகரித்து சாதனை. மின்சார வாகன விற்பனையில் டிவிஎஸ் நிறுவனம் முதலிடத்திலும் பஜாஜ் நிறுவனம் 2ஆம் இடத்திலும் உள்ளன. இணையவழி தங்க வர்த்தகத்தை இன்னும் எளிமையாகவும் முறைப்படியாகவும் மாற்றுவதற்காக மின்னணு தங்க ரசீது எனும் புதிய முதலீட்டு முறையை தேசிய பங்குச்சந்தை அறிமுகப்படுத்தியது. குறைந்த அளவு தங்கத்தை கூட மின்னணு முறையில் வர்த்தகம் செய்ய முடியும் என்பதால் சாமானிய மக்களும் இத்திட்டத்தில் எளிதாக இணைந்து பயன்பெற முடியும் என கூறப்படுகிறது.
அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு வரலாறு காணாத சரிவை சந்தித்து வரும் நிலையில் ரூபாய் மதிப்பு ஒரு டாலருக்கு 95.25 என்ற அளவில் வர்த்தகத்தை நிறைவு செய்தது. அமெரிக்கா ஈரான் போர் பதற்றம் காரணமாக தொடர்ந்து சரிந்து வரும் ரூபாயின் மதிப்பு விரைவில் ஒரு டாலருக்கு 100 ரூபாய் என்ற நிலையை அடையக்கூடும் என நிபுணர்கள் அச்சம். ஸ்பெயினில் நடைபெற்ற மேட்ரிட் ஓபன் டென்னிஸ் தொடரில் முதன்முறையாக சாம்பியன் பட்டம் வென்று இத்தாலி வீரர் ஜானிக் சின்னர் சாதனை. கடந்த ஆண்டு பாரிஸ் மாஸ்டர்ஸ், இந்தியன் வெல்ஸ், மியாமி ஓபன், மாண்டே கார்லோ மற்றும் தற்போது மேட்ரிட் ஓபன் என மாஸ்டர்ஸ் டென்னிஸ் வரலாற்றில் 5 கோப்பைகளை வென்ற முதல் வீரர் என்ற சாதனையையும் படைத்து ஜானிக் சின்னர் அசத்தல். பிரபல ஹாலிவுட் இயக்குனரான கிறிஸ்டோபர் நோலனின் 13வது திரைப்படமான தி ஒடிசி படத்தின் ட்ரைலர் வெளியானது. நோலனின் இயக்கத்தில் கடைசியாக வெளியான ஓப்பன் ஹெய்மர் திரைப்படம் 7 ஆஸ்கர் விருதுகளை அள்ளிய நிலையில் மேட் டாமன், டாம் ஹாலண்ட், அன்னே ஹாத்வே, ஜெண்டயா மற்றும் சார்லிஸ் தெரோன் நடித்துள்ள தி ஒடிசி படம் குறித்த எதிர்பார்ப்பும் ரசிகர்கள் மத்தியில் எகிரியுள்ளது. ரத்னகுமார் இயக்கத்தில் காதல் கதைக்களத்தில் உருவாகியுள்ள 29 படத்தின் ப்ரமோ வீடியோ வெளியீடு. கார்த்திக் சுப்புராஜின் ஸ்டோன் பெஞ்ச், லோகேஷ் கனகராஜின் ஜி ஸ்குவாட் ஆகிய நிறுவனங்கள் இணைந்து தயாரிக்கும் இந்த படம் மே 8ஆம் தேதி வெளியாகிறது. தமிழகத்தையும் இலங்கையையும் பிரிக்கும் பாக் ஜலசந்தியை 9 பேர் கொண்ட நீச்சல் குழுவினர் நீந்தி கடந்து சாதனை படைத்த நீச்சல் குழுவினருக்கு அரிச்சல் முனையில் இந்திய கடலோர காவல்படையினர் உற்சாக வரவேற்பு அளித்து பாராட்டு. ஐசிசி T20 ஆடவர் கிரிக்கெட் அணிக்கான தரவரிசை பட்டியலில் இந்திய அணி 275 புள்ளிகள் பெற்று முதலிடம். இங்கிலாந்து அணி 262 புள்ளிகள் பெற்று இரண்டாவது இடத்திலும் 258 புள்ளிகள் பெற்று ஆஸ்திரேலியா 3வது இடத்திலும் உள்ளன.